4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. நீ போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். இதுதான் பேசிக். அவளுக்கு அதுக்கு முன்னாடியே முந்தின அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சு பாருங்க, ராஜா அவ தலையில கிரீடத்தை வச்சு அவளை ராஜகுமாரத்தின்னு சொல்லிட்டான். 2:17 வாசிங்க. ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்ரீயாக்கினான். பட்டத்து ஸ்ரீ ஆயாச்சு, போஸ்டிங் கொடுத்தாச்சு, பவர் வந்துருச்சு. 127 நாட்டுக்கு அவ ராஜகுமாரத்தி. இப்போ ராஜாவோட எல்லாம் ஓகே தான். ஆனால் இவ்வளவு அதிகாரத்தை அவள் நம்புவதற்கு முன்பாக ஒன்று செய்கிறா. பிரச்சனை வந்த உடனே மொர்தெகாயை பார்த்து சொல்கிறா, நானும் தாதிமாரும் உபவாசம் இருப்போம். 3 நாள் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருப்போம், நீங்களும் இருங்கள். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ராஜகுமாரத்தி ஆகிற வரைக்கும் நம்ம உபவாசம் இருப்போம். அதாவது நமக்கு எதிர்பார்க்குற காரியம் நடக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபாஸ்டிங். எல்லாம் ஓகே தான். அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சர்ச்சில் நடக்கிற எல்லா ஃபாஸ்டிங் ப்ரேயர்லையும் அவங்க இருப்பாங்க. அழுது ஜெபம் பண்ணுவாங்க. குழந்தை பிறந்த பிறகு 2 வருஷத்துக்கு ஆளே இருக்காது. பாஸ்டர் என்னைக்காவது பார்த்து கேட்பார், எங்கே உங்களை சர்ச்சு பக்கமே காணோம். அவங்க சொல்லுவாங்க அடுத்த வார்த்தை, இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு எங்கே பாஸ்டர் வர முடியுது, இதோடைய நேரம் சரியாக இருக்குது, வேலை கிடைக்கலம்பாங்க. உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி அழுவாங்க. ஒவ்வொரு உபவாச கூட்டத்திலையும் ஜெப குறிப்பு எழுதி கொடுப்பாங்க, எனக்கு வேலை கிடைக்கவில்லை, தயவு செய்து ஜெபிக்கவும். இங்கேயும் ஊக்கமாக ஜெபம் பண்ணுவாங்க, வேலை கிடைச்சிடும். அதுக்கப்புறம் பாருங்கள், சர்ச்சு பக்கமே ஆள் வராது, சண்டேவே வராது. பாஸ்டர் கேட்பார், எங்கே நீங்கள் சண்டே கூட ஆளை காணுமே. பாஸ்டர் சண்டே கூட வேலை வச்சுட்டாங்க, பிஸியாக இருக்குது. இப்போ நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் நினைக்கிற காரியம் நடக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவோம்? ஃபாஸ்ட் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். அது வந்த பிறகு நாம் அதற்கு அதிகாரியாக மாறிட்டோம். இப்போ நமக்கு அந்த ஃபாஸ்டிங்லாம் தேவையில்லை, ப்ரேயர் தேவையில்லை. இன்னும் சொல்ல போனால், ஆரம்பத்தில் சர்ச்சுக்கு வரும்போது இருக்கக்கூடியதான ஸ்பிரிச்சுவல் டெடிகேஷன் இப்போ இருக்கா அவங்களுக்கு? இப்போ இருக்கா? ஆரம்பத்தில் வரும்போது ஓடி வரும்போது இருந்த டெடிகேஷன் இப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சு உங்கள் உண்மைக்கு தக்கதாக வீடு கொடுத்து, காரு கொடுத்து, பைக் கொடுத்து, நல்ல வேலை கொடுத்து, பிள்ளையை கொடுத்து, சம்பாத்தியத்தை கொடுத்து, எல்லாம் கொடுத்துட்டார். ஆனால் அந்த டெடிகேஷன் இருக்கா? இப்போ அந்த ஓடி வரீங்களா? இப்போ என்ன சொல்கிறீங்க? ரொம்ப பிஸி, டைமே இல்லை. இப்போ எல்லாரும் கற்று வச்சுட்டு இருக்கிற ஒரு பெரிய வார்த்தை என்னது? டைமே இல்லை. ஆனால் எஸ்தர் ராஜகுமாரத்தியாய் மாறின பிறகு ராஜா கிட்ட போகிறதுக்கு அவகிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. இப்போ எல்லாரையும் பார்க்கலாம், ராஜா அவளை அதிகமாய் நேசித்தான். இப்போ நமக்கு கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் கிடைக்கட்டுமே. ஊழியத்தின் பாதையாக இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், ஆரம்பத்தில் யாருமே இல்லாத போது ஒவ்வொன்றத்துக்கும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொன்றத்துக்கு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி கர்த்தர் அற்புத அடையாளமாக அதிசயமாக என்ன பண்ணுவார்? காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வந்து சாட்சி சொல்லுவோம், கர்த்தர் அற்புதமாக செஞ்சார், அதிசயமாக செஞ்சார். கொஞ்சம் எல்லாம் வளர்ந்த உடனே அதே மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று வரும். ஒரு 5 வருஷம் கழிச்சு இப்போ நம்ம எப்படி இருப்போம் தெரியுமா? எனக்கு இந்த ஏரியா கவுன்சிலரை தெரியும், எனக்கு அந்த எஸ்ஐ ரொம்ப தெரிஞ்சவர் தான், வேண்டப்பட்டவர் தான். அவர் நமக்கு கொஞ்சம் நல்ல, அவரை பிடிச்சா காரியம் நடக்கும். ஏன் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவரை பிடிக்கல? ஏன் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவரை தேடலை? அன்னைக்கு அவரை தெரியாது. அன்னைக்கு இயேசுநாதரை மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு இயேசுநாதரும் தெரியும், கூட இவரையும் தெரியும். உடனே ஒரு வசனத்தை எல்லாம் எடுத்துக்கிறது. என்ன வசனம் தெரியுமா? மனுஷர் தயவு தேவையில்லையா? மனுஷர் தயவு கண்டிப்பாக தேவை. ஆண்டவர் மனுஷனை கொண்டு தான் உதவி செய்வார். உங்களுக்கு ஒரு காசு தேவைன்னா கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு?
யாரையோ ஒருத்தர் அனுப்பி தான் தரப்போறாரு. யாரோ வச்சிருக்கிற ஒருத்தனை அனுப்ப தான் போறாரு. கண்டிப்பாக மனுஷர் தயவு தேவை. ஆனால் நீங்கள் தேடி போக வேண்டியதில்லை. அந்த ஆளை கர்த்தரே அனுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்மகிட்ட அந்த ஃபாஸ்டிங் மிஸ்ஸிங், ஜபம் மிஸ்ஸிங். அவ சொல்றா, நான் ராஜகுமார்த்தி தான், ராஜா என்னை ரொம்ப நேசிக்கிறான், என் தலையில கிரீடெல்லாம் வச்சுட்டான், வஸ்தியை விட என்ன தான் நேசிக்கிறான், எல்லாம் உண்மை. அதற்காக நான் நேரா ராஜா கிட்ட போக மாட்டேன். முதல்ல என்னை நான் ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங் பண்றேன். முதல்ல நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், 3 நாள் புசியாமலும் குடியாமலும் இருக்கிறேன், இருந்துட்டு நான் போறேன். பொதுவாக பெண்கள் எப்படி போவாங்க? நல்ல, அதுவும் ராஜாவை பார்க்க போறதுனா எப்படி போறது? யோசித்து பாருங்க. பயங்கர அலங்காரம் இல்லை. இந்த அம்மா 3 நாள் சாப்பிடல, 3 நாள் தண்ணி குடிக்கல. இந்த அம்மா எப்படி இருக்கும்? 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு ராஜ அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். 3ஆம் நாளிலே அப்படின்னா அந்த அம்மா ஃபாஸ்டிங் முடிச்ச உடனே போயிருக்கு. 3ஆம் நாளிலே, இன்னும் ஃபாஸ்டிங் முடியல, ஃபாஸ்டிங்கோட போயிருக்கு. அப்படின்னா அந்த அம்மா எப்படி இருந்திருக்கும்? 3 நாள் வெறும் சாப்பாடுல மட்டும் இல்லை, அந்த அம்மா 3 நாள் புசிக்கவும் இல்லையா, குடிக்கவும் இல்லையா, வந்து நிற்கிது ராஜாவுக்கு முன்னாடி. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், ஃபாஸ்டிங் அப்படின்னா கதவை சாத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுங்க. அதுக்கப்புறம் வெளியே வரவே, முடிக்கிற வரைக்கும், ஃபாஸ்டிங் முடிக்கிற வரைக்கும் என்ன செய்யாதீங்க? வெளியே வராதிங்க. வெளியே வர வேண்டிய வேலை இருக்குதா? ஃபாஸ்டிங் இருக்காதீங்க. எஸ்தர் 3 நாளும் புசியாமலும் குடியாமலும் ராஜா முன்னாடி போய் நிற்கிறா. இப்போ என்ன யோசிச்சிருக்கணும்? இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்க போகிறோம், இப்போ ராஜா கிட்ட போய் நிற்க போகிறோம். ராஜாவுக்கு முதல்ல நம்மளை என்ன செய்யணும்? பிடிக்கணும். அப்போ நம்ம இருக்கிற அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யணும்? நம்மளை நல்ல ராஜாவுக்கு பிடிக்கிற மாதிரி போகணும். அவள் அதெல்லாம் கவலையப்படவே இல்லை. நான் ராஜவஸ்திரம் தரிச்சிட்டேன், என் முகம் எவ்வளவு வாட்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு துக்கமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு டயர்டாக இருந்தாலும் சரி, நான் ஒன்று முடிவெடுத்திருக்கிறேன். ராஜா என் கண்களில் தயவு கிடைக்க வேண்டுமானால் முதலில் பரலோகத்தில் இருக்கிற ராஜாவின் கண்களிலே எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். இந்த ராஜாவை ஏற்ற மாதிரி திருப்புற அதிகாரம் அந்த ராஜா கையில் இருக்குது. இவ்வளவு காரியமும் மாறுதலாய் முடிஞ்சதுக்கு முதல் ரீசன் என்ன தெரியுமா? அவளுடைய டெடிகேஷன், ப்ரேயர், ஃபாஸ்டிங். இன்னைக்கு இருக்குதா? உண்மையிலேயே ஜபங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கும் தெரியாமல் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது? ஜபம். சரி, நம்ம கூடி ஜபிக்கிறோம், கூடுறவங்கக்கிட்ட சொன்னால் கூட பரவாயில்ல. இன்றைக்கி வந்துருச்சு மீடியா, ஒரு பக்கம் ஃபேஸ்புக்கு, ஒரு பக்கம் வாட்ஸ்அப்பு, இவங்க ஃபாஸ்டிங் இருக்கிறாங்கிறத ஊருக்கே சொல்கிறது. கவனிச்சுக்கொள்ளுங்க, உங்களுடைய டெடிகேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். காரியத்தை மாறுதலாய் கர்த்தர் முடிய பண்ணுவார். அவர் சொன்னது எல்லாம் செய்ய போகிறார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு முதல்ல கர்த்தர் எதிர்பார்க்கறது உங்ககிட்ட டெடிகேஷன். உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு. நீங்களே ஜெபம் பண்ணுறதில்ல, நீங்களே பைபிள் வாசிக்கிறதில்ல, ஆனால் வந்து இங்கே உட்காந்து கூட்டத்தோட உட்காந்து ஆண்டவர் ஜெப குறிப்புக்கு பதில் தருவார், தரமாட்டார். நீங்கள் ப்ரிப்பேர் ஆகாமல் கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டார். 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். முதல் நாள் ஊற்றலை. 1ஆம் அதிகாரத்தில் அவர்கள் ஏற்கனவே கூடி வந்து ஜெபிச்சு ஒருமனப்பட்டு காத்திருந்தார்கள். தே ப்ரிப்பேர் ஆன பிறகுதான் கர்த்தர் நிரப்பினார். ப்ரிப்பேர் ஆகாமல் நடத்த மாட்டார். கேட்ட காரியம் நடக்காது. இன்னைக்கு நீங்கள் பண்ணுற நிறைய ஜப குறிப்பு ஏன் கிடைக்கல? நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, நானும் எவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறார். ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாரு? நீங்கள் உங்ககிட்ட அந்த ஆயத்தம் இல்லை, முந்தி மாதிரி ஒரு டெடிகேஷன் இல்லை. நான் ஒரு சிலருக்கு தான் சொல்கிறேன். ஒரு சிலர் உண்மையிலேயே டெடிகேஷன், உண்மையிலே காத்திருக்கிறார்கள், தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க, உபவாசத்தோடு காத்திருக்கிறாங்க. அவர்கள் ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். முதல்ல எஸ்தர்கிட்ட இருந்தான ஃபர்ஸ்ட், நான் ராஜாவுக்கு பிடிச்சமானவ தான், ஆனாலும் சரி நான் தேவனிடத்தில் போய் முதலில் காத்திருக்கிறேன். கர்த்தர் காத்திருக்கிறவனைத்தான் கர்த்தர் உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் நினைக்கிற காரியம் மாறுதலாய் முடிய வேண்டும், கர்த்தர் உங்களுக்கு நன்மையான ஈவுகளை கட்டளையிட வேண்டும்னா வெறும் நீங்கள் கிரியை செய்தால் போதாது, தேவ சமூகத்தில் காத்திருக்கிற தன்மை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு காத்திருக்குதல் இல்லை, விசுவாசிக்கும் இல்லை. தேவன் நீங்கள் நினைக்கிற காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா.
ரெண்டாவது எஸ்தர் செய்த காரியம் என்ன? 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 8:3 வாசிங்க. பின்னும் எஸ்தர் ராஜசமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது ஆகாகியனான ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதஞ்செய்ய யோசித்த யோசனையையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். ரெண்டாவது கண்ணீரோடு கூடிய விண்ணப்பம். எஸ்தர் கேட்டா ராஜா என்ன சொல்லிட்டான் தெரியுமா? ராஜா ஒரு வார்த்தை சொல்றான், உன் விண்ணப்பம் என்ன? நீ தேசத்தில் பாதியை கேட்டாலும் நான் உனக்கு தரேன்ட்டான். ஒரு தடவைக்கு 3 தடவை சொல்லிட்டான், உனக்கு என்ன வேணும் நான் தரேன்ட்டான். அடுத்து ஆமானை பற்றி சொன்ன உடனே அதையும் சரின்ட்டான். அவன் வேற ஒன்றுமே சொல்லலை, சரி அப்படின்ட்டான். ஆனாலும் தன் ஜனங்களுடைய விடுதலைக்கு எஸ்தர் செய்த இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அவன் பாதங்களில் விழுந்து அழுது கெஞ்சி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தரை அசைக்கிற ரெண்டாவது மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? உங்களுடைய கண்ணீர். ஆனால் அது உண்மையான கண்ணீராக இருக்கணும். யோசித்து பாருங்க, லாசரு மரித்து விட்டான், கர்த்தர் உயிரோடு கூட எழுப்ப வந்துட்டார். மார்த்தாள் வந்து பேசுகிறாங்க. மார்த்தாள் பேசும்போது, நீர் இருந்திருப்பீரானால் என் சகோதரன். இப்போ இயேசு உடனே அவளுக்கு ஒரு வசனம் சொல்கிறார், உன் சகோதரன் உயிரோடு கூட எழுந்திருப்பான். உடனே அந்த அம்மா, கடைசி நாட்களில் அவன் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பான். கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு 2 பேருக்கு நடுவில். மரியாள் வராங்க, அடுத்து செகண்ட் மரியாள் வராங்க. அடுத்த வசனம் இதே சேம் டைலாக் தான், வேற டைலாகே இல்லை. மரியாளும் அதே டைலாக் தான், நீ இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஆனால் இப்போ இயேசுடைய ரிப்ளை வேற. இப்போ இயேசு என்ன பண்ணுறாரு தெரியுமா? அவனை எங்கே வைத்தீர்கள்? ஏன் இவ கேட்ட உடனே எங்கே வைத்தீர்கள்? அவ கேட்கும் போது என்ன கான்வர்சேஷன்? அவ சொன்னதுக்கும் இவ சொன்னதுக்கும் ஒன்று தான் வித்தியாசம். அவ பேசினா, இவ அழுதா. வசனம் சொல்லும், மரியாள் அழுகிறதையும் அவள் கூட வந்தவர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டு மனதுருகி அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். இயேசுடைய இருதயத்தை உடைக்கிற ரெண்டாவது விஷயம், விண்ணப்பத்தோடு கூட உன் கண்ணீரும் ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த கண்ணீர் உண்மை உள்ளதாக இருக்கணும். இடத்துக்கு ஏற்ற மாதிரி வரக்கூடாது, உண்மை உள்ளதாக இருக்கணும். ஒரே சம்பவம், மார்த்தாளால் முடியாததை மரியாளால் செய்ய முடிஞ்சிச்சு. எது முடிஞ்சிச்சு? என்ன பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இயேசு 2 இடத்துல தான் பைபிளில் கண்ணீர் விடுவார். ஒன்று இந்த இடத்துல, இன்னொன்று எருசலேமை பார்த்து. இயேசுவையே அழ வைக்கிற அளவுக்கு அந்த ஜெப குறிப்பு இருந்துச்சு, அந்த கண்ணீர் இருந்துச்சு. இன்றைக்கி நாம் கண்ணீர் இருக்குதா? ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட புதுசில் காலேஜ் ஃபஸ்ட் இயரில் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன். காலேஜ் போகும்போது வாலிப பிராயன்றதுனால இந்த பசங்க அரட்டடிப்பாங்க பஸ்ஸில், அவங்களோட கொஞ்சம் மிக்ஸ் ஆயிடுவோம். வாதை வந்துடும் திருப்பி மனசுக்குள்ளே. ஆவியானவர் உணர்த்துவார், நீ பண்ணுறது தப்புன்னு. திருப்பி வீட்டுக்கு வந்த உடனே ப்ரேயர் ரூம் ஒன்று வச்சுருந்தோம். அந்த ப்ரேயர் ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டு தேவனுடைய பிரசன்னம் திரும்பி வருகிற வரைக்கும் அவரை விட மாட்டோம். அந்த பரிசுத்தாவின் பிரசன்னம் திருப்பி வருகிற வரைக்கும் விட மாட்டோம். ஒரு தடவை சட்டையெல்லாம் கிழிஞ்சிருச்சு. நீங்கள் அந்த பிரசன்னம் திருப்பி வந்தாலே ஆட்சி ஆண்டவரே. நான் சொல்லுவேன், நாம் ஜெபிக்கிற அந்த உண்மையான ஜெபத்தையும் கண்ணீரையும் கண்டு தேவன் மீண்டும் நிரப்புவதற்கு வல்லமை உள்ளவராக இருந்தார். அவர் வெளியே போல இப்போ கோச்சிக்கிட்டாருன்னா எப்படி இருக்கும்? ஒரே ரூம்குள்ளே தான் இருப்பாங்க, ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டாங்க, கோச்சிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்முடைய பாவம் வந்த உடனே ஆவியானவர் நம்ம விட்டு விலகிற மாதிரி நமக்கு தோணும். அந்த பிரசன்னம் இல்லாத மாதிரி இருக்கும், அது உண்மை. ஆனால் திருப்பி போய் ஒப்புரவாகும் போது 51ஆம் சங்கீதத்தை வாசித்து பாருங்க நீங்கள். அப்புறமா போய் தாவீது அவ்வளோ பெரிய பாவம் செஞ்ச உடனே நாத்தான் தீர்க்கதரிசி போய் அவனை உணர்த்துற உடனே வசனம் சொல்லுது, அவன் பாதத்தில் விழுந்தான் தான் இருக்கு அங்கே. ஆனால் இங்கே 51ஆம் சங்கீதத்தில் அழுது கெஞ்சுறான், அழுது புலம்புறான். அதுதான் மீண்டும் அவன் ராஜ்யபாரத்தை நிலைப்படுத்தினது. உங்களுடைய கண்ணீருக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஜெப குறிப்பும் உண்மையாக இருக்குமானால், உங்கள் இருதயம் உடைக்கக்கூடியதாக இருக்குமானால், உங்கள் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் பாருங்கள், வெறும் ஜெபத்துக்கு மட்டும் இல்லை. இப்போது யாக்கோபு தேவனை நோக்கி ஜெபிக்கிறான்.
நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது கர்த்தர் அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு. 32ஆம் அதிகாரம் 26வது வசனம். அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். தொடர்ந்து வாசிங்க. அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். நல்ல கவனிங்க அந்த ஒரு விஷயத்த. கர்த்தருக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிற பிளானே கிடையாது அன்னைக்கு. நான் சொல்றது நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிற பிளான் அன்னைக்கு கிடையாது. அவர் வந்தது எதுக்குன்னா அவனை ஆறுதல் படுத்துறதுக்கு. பயப்படாத, காலையில் ஏசா வரப்போறான், நீ ரொம்ப பயந்துருக்கிற, என்ன செய்யாத, பயப்படாத, காலையில் எல்லாம் நல்லபடியாக முடியும்னு சொல்லத்தான் வந்தார். ஆனால் இவன் என்ன கேட்டான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க கர்த்தர் அவனை அன்னைக்கு ஆசீர்வதிக்கிற பிளான் இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா வாசிங்க. 35ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பெயர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். இங்கேதான் இதுதான் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க வேண்டியதான தருணம். இப்போ யாக்கோபு ஜெபம் பண்ணல. யாக்கோபு அவனை பார்த்து, ஆண்டவரை பார்த்து எதுவும் கேட்கவே இல்லை. ஆனால் கர்த்தரே வந்து தரிசனமாகி என்ன பண்ணுறாரு, அவனை பார்த்து ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிச்சு சொல்கிறாரு, உன் பேர் இனி என்ன எனப்படும், இஸ்ரவேல் எனப்படும். அப்போது அதுக்கு முன்னாடி உள்ள 32ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறது இல்லை. அந்த சம்பவம் இங்கே தான் வருது. இதுதான் காட்ஸ் பிளான். இந்த இடத்துல தான் அவன் இஸ்ரவேலாக மாற்றப்படணும். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை முன்கூட்டி அவன் என்ன பண்ணுறான், பெற்றுக்கொள்ளுகிறான். எப்படி பெற்றுக்கொள்கிறான், போராடி இல்லை. அந்த இடத்துல போராடின்னு இருக்கு. ஆனால் ஓசியாவின் புஸ்தகத்தில் இருக்குது. அவன் எப்படி போராடினானாமா, ஓசியா 12:4 வாசிங்க. அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான். தூதனானவரோட போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோட பேசினார். அப்ப அவன் எப்படி போராடி இருக்கிறான், அழுது கெஞ்சினான். வரவேண்டிய ஆசீர்வாதம் 35ஆம் அதிகாரத்தில் தான் வரணும். அங்கதான் அவன் இஸ்ரவேலா மாறணும். அதுதான் காட்ஸ் டைம். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், 32ஆம் அதிகாரத்திலேயே பதான் அராமில் வாங்க வேண்டியதை பெத்தேலில் வாங்குறான். அவன் சொல்கிறான், அழுது போராடி, நீங்கள் ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நான் விட மாட்டேன்னு. நீங்கள் ஆதியாகமத்தில் படிக்கும்போது எப்படி இருக்குன்னா, ஆண்டவரோட சண்டை போட்ட மாதிரி இருக்கும். போராடி மேற்கொண்டாயே, அவன் போராடிலாம் மேற்கொள்ளலை. அவன் என்ன பண்ணியிருக்கிறான், அழுதுகிட்டே உட்காந்துருக்கிறான். இப்படி அழுதுனே இருக்கான் நைட்டு முழுக்க. அவருக்கு போகவே மனசு இல்லை. அவர் சொல்கிறாரு, சரி என்னை விட நான் போகிறேன். சரி நீங்கள் போங்க. சிலர் இருக்கான் வீட்டில் பார்த்துருப்பீங்கள, அது ஒன்றுமே செய்யாது, அழுதுனே இருக்கும். அப்படி நம்ம போகலாம் சரி அப்படின்ட்டு கிளம்புவோம், போக வராது. அதுவும் குறிப்பாக பிள்ளைகள், இந்த குட்டி பிள்ளைகள் அழ ஆரம்பிச்சிருச்சுன்னா தகப்பனை பார்த்துருக்கீங்களா, வெளியே போகவே மனசு வராது. அந்த குழந்தை திருப்பி அழுகையை நிறுத்துகிற வரைக்கும் பைக்கில் வச்சு ஒரு ரவுண்ட் அடித்து ஏதாவது ஒன்று பண்ணி அந்த அழுகையை நிறுத்தினா தான் அவருக்கு என்னவா இருக்கும். சில அப்பாவுக்கு வேறு வழி இல்லை, சூழ்நிலை விட்டுட்டு போவார். போயிட்டு ஃபோன் பண்ணுவார், அழுகையை நிறுத்திட்டாங்களா, பையன் நிறுத்திட்டானா, வரும்போது அழுதுகிட்டே இருந்தால் மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படிம்பாங்க. பல நேரத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஸ்கூலில் பிள்ளைய முதல்ல விட்டுட்டு வரும்போது இந்த டீச்சர் இருக்காங்கல்ல, நம்ம விட்டுட்டு வரும்போது அந்த பையன் கையை பிடிச்சிட்டு அழுவான், போவாதீங்கப்பா. அந்த டீச்சர் சொல்லுவாங்க, நீங்கள் போங்க. கதற கையை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க உள்ள. இந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் போகிற மனசே வராது. அதுக்கு பெரியவங்க ஒன்று சொல்லி கொடுப்பாங்க, ஸ்கூலில் பையனை விட்டுட்டு திரும்பி பார்க்காம வரணுமா. எப்படி கண்டுபிடிச்சிருக்காம பாருங்க. எதுக்குன்னு அந்த அழுகிற ஆளை விட்டுட்டு நம்மளால் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அப்படியே யாக்கோபு என்ன பண்ணியிருக்கிறான், சரி நான் போகிறேன். சரி போங்க, டேய் நான் போகிறேன்டா, போங்க. சரிடா முடியாது, நான் அழுதுனே தான் இருப்பேன்.
நீங்கள் ஆசீர்வதிச்சாலே உண்மை நான் விட மாட்டேன். கர்த்தர்கிட்ட நெஞ்சை நிமித்தி ஜெயிச்சவன் ஒருத்தனும் இல்லை, ஆனால் அழுது தோத்தவன் ஒருத்தனும் இல்லை. அழுதால் கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். ஆனால் உன் அழுகை உண்மையாக இருக்கணும், அதான் முக்கியம். அழுகனா ஃபேக் அழுகை இல்லை, உண்மையான அழுகை. ராத்திரி முழுவதும் உட்காந்து அழுதானாமா பாருங்க. பொழுது விடிகிற நேரம் வந்துருச்சு, நல்லா தான் அழுதுருப்பான் போல. அவனுடைய விண்ணப்பம் என்ன? என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். அதோட எதை மிக்ஸ் பண்ணிட்டான்? அழுகையை மிக்ஸ் பண்ணிட்டான். அதான் எஸ்தருக்கு சொல்றா, அவன் பாதங்களில் விழுந்து அழுது. அப்போ காரியம் மாறுதலாய் முடிவதற்கு 2 காரியங்களை எஸ்தர் செய்கிறாள். ஒன்று, தன்னை தயார்படுத்தி கொள்ளுகிறார் ஃபர்ஸ்ட். 2, ராஜாவை தன் பக்கம் இழுப்பதற்கு அவள் யூஸ் பண்ணுற மிக முக்கியமான ஆயுதம் என்ன தெரியுமா? அந்த விண்ணப்பத்தோடு கூட அழுதல், அந்த கண்ணீரோடு கூட ஜெபம். அந்த கண்ணீரின் ஜெபம் ஒரு நாளும் உங்களை ஏமாற்றவே ஏமாற்றாது. சில நேரத்தில் உன் கண்ணீருக்கு மனுஷன் பதில் கொடுக்காமல் போவான். உன் கண்ணீருக்கு மனுஷன் என்ன செய்ய மாட்டான்? பெருசாலாம் ஒன்றும். சில ஆண்கள்லாம் இருக்காங்க, என்ன அழுதாலும் கவலைப்பட மாட்டான். அவன் அதை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டான். அழு, இப்போ என்ன, இப்போது நான் தான் உன்னை 10 வருஷமாக பார்க்குறேனே, அழு. அப்போ அவனே கேட்குறான், என்ன இன்னைக்கு நீ அழுவல? இதுக்கெல்லாம் நீ அழுதுருக்கணுமே இந்நேரம். அவன் பழக்கப்பட்டான். அதனால் நம்மளுடைய அழுகைக்கு மனுஷன் ஒருவேளை என்ன செய்ய மாட்டான்? செவி சாய்க்க மாட்டான். அவன் கூட அதில் ஈவிரக்கம் எல்லாம் போயிடுவான். ஆனால் உண்மையாய் நாம் தேவ சமூகத்தில் விண்ணப்பத்தை அழுகையோடு கூட ஏறெடுக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தரால் நம்மை தாண்டி போகவே முடியாது. நாம் கேட்குற ஜெபத்திற்கு பதில் தந்து விட்டுத்தான் போவார். அவர் என்ன நடந்தாலும் சரி, அவர் பதில் தராமல் போகவே மாட்டார். இந்த 3 இன்சிடெண்ட் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம். ஒன்று, மரியாளுடைய ஜெபம், அழுகையோடு கூட செய்கிற ஜெபம். 2, எஸ்தருடைய ஜெபம். 3வது, யாக்கோபினுடைய ஜெபம். இந்த ஜெபம் கண்ணீரோடு கூட அவர்கள் செய்யும் போது ராஜா தேவன் அவர்களுடைய விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. காரியம் மாறுதலாய் முடிய வேண்டும். என்ன செய்யணும்? முதலாவதாக அவர்கள் செய்த மிக முக்கியமான ஒரு காரியம், எஸ்தர் செய்தது, தன்னை தயார்படுத்தி கொண்டால், ராஜவஸ்திரம் தரித்து கொண்டால், உபவாசம் இருந்தால், புசியாமல் குடியாமல் காத்திருந்தால், அவளுக்கு தங்கிட்ட இருக்கிற அதிகாரத்தின் மேலே அவளுக்கு நம்பிக்கை இல்லை. நான் ராஜாத்தி, ராஜகுமாரத்தி, நான் சொன்னால் நடந்துரும், அதெல்லாம் எல்லாம் நான் ராஜா கேட்பாரு, அந்த கான்ஃபிடென்ட்லாம் கிடையாது. ராஜா என்னை எவ்வளோ நேசித்தாலும் சரி, முதல்ல நான் தேவன்கிட்ட போய் ஒப்புரவாய்க்கிறேன், நான் முதல்ல அங்கே ரெடி ஆகிக்கிறேன். 2வது, ராஜாவை அசைக்கக்கூடிய ஜெபம். இது 2ம் சேர்ந்து ஒரு இனத்தையே காப்பாற்றி முடிச்சிருச்சு. அல்லேலூயா. நீங்கள் இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணுறீங்க, இஸ்ரேலுக்காக ஜெபம் பண்ணுறீங்க, காசாக்காக ஜெபம் பண்ணுறீங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுறீங்க, நல்லது. எந்த ஜெபத்தையும் நாம் இங்கே குறை சொல்வதற்கு இல்லை. ஏன்னா வசனம் சொல்லுது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும். இந்த மெசேஜ் நேரத்தை தவிர மிச்ச நேரத்தில் நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க? ஜெபம் பண்ண போகிறீங்க. உங்கள் ஜெபம் உண்மை உள்ளதாக, ஆயத்தப்பட்டதாக, கண்ணீரோடு கூட உண்மையாக இருக்குமானால் நீங்கள் ஜெபிக்கிற அத்தனை ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா ஒரு ஜெபம் கூட மிஸ் ஆகாது. பைபிள் அப்படி தான் சொல்லுது. அவர்கள் ஏறெடுத்த எல்லா ஜெபத்திற்கும் அவர் பதில் கொடுக்குறாருன்னு 5ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது. ஒரு ஜெபம் கூட ஃபெயிலியர் ஆகாது. ஆனால் நம்ம ஜெபம் பண்ணுற முறை தான் ரொம்ப முக்கியம். முதலாவதாக காரியத்தை அவர்கள் மாறுதலாய் முடிய பண்ணுகிறார்கள். கர்த்தர் அதை செய்ய வல்லமை உள்ளவர். ஒன்று தெரிஞ்சுக்கணும், உங்கள் எதிரிகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களை தூக்கிலிட நினைத்தாலும் கர்த்தர் அதை மாற்றி போட வல்லமை உள்ளவர். உங்கள் எதிரிகள் உங்களை மட்டம் தட்டி அவர்கள் உயர நினைத்தாலும் கர்த்தர் அதை மாற்றி போட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். 3வதாக, அவர்கள் பகைவர் அவர்களை மேற்கொள்ள நினைத்தாலும் அவர்களை மேற்கொள்ளக்கூடிய அளவிற்கு கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ண வல்லமை உள்ளவர். இது எல்லாத்துக்கும் அடிப்படை எங்கே இருக்குன்னா உங்கள் ப்ரேயரில் தான் இருக்குது.